JEPYQ questions பண்ணலாம் பாருங்க. If small m and capital M are the minimum and maximum values of 4 plus of sin square 2x minus 2 cos power 4x where x belongs to R, then capital M minus small m is equal to கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த sin square 2x இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், sin 2x ஃபார்முலா 2 sin x cos x. அப்போ sin square 2x க்கு என்ன போடலாம்னு சொல்லுங்க, 2 square sin square x cos square x போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும், 4 sin square x cos square x அப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா? இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா இங்க 2 இருக்கும். இப்போ இந்த sin square x நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 minus cos square x ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, அப்போ என்ன பண்ணோம், இந்த 4 எழுதிட்டோம். இந்த sin square 2x என்ன பண்ணிட்டோம், sin square x cos square x into 4 போட்டோம். ஒரு sin square x 1 minus cos square x போட்டுக்கலாம். இன்னொரு cos square x அப்படியே போட்டாச்சு. 4 and 2 கேன்சல் பண்ணா 2 வந்துருச்சு. இங்க 2 cos power 4x ன்னு இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4 இந்த மொத்தத்துலையும் -4 வெளியே எடுக்கலாம்ப்பா. இப்போ -4 வெளியே எடுக்கிறீங்க. அப்போ 2 into 1 என்ன வரும், 2 வரும். 2 into cos square x கரெக்டுங்களா? -4 எடுத்துட்டீங்கன்னா minus cos square x by 2 வருது. அடுத்து 2 into minus cos square x into cos square x minus 4 cos square x minus 4 வெளியே எடுத்தாச்சு. இங்கே cos power 4x இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இங்கே 2 into minus cos square x இந்த cos square x minus 2 cos square x minus 2 cos power 4x இங்கே ஒரு minus 2 cos power 4x சேர்ந்து minus 4 cos power 4xன்னு வரும். கரெக்டுங்களா? சரி, அடுத்து இந்த -4 வெளியே எடுத்ததுனால அது ஒரு -1 போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து 1/16 ஆட் பண்ணி 1/16 செப்பரேட் பண்ணிடுறோம். ஓகேப்பா, இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க. இப்போ இந்த cos square x ஹோல் ஸ்கொயர்னு போட்டுங்க. இந்த cos square x ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. ஓகேவா? இந்த 1/16 இருக்கு இல்லையா, இது 1/4 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுங்க. அப்போ பாருங்க, இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இது -2ab வந்துடும். அப்படி போட்டுக்கலாம். இந்த -1 -1/16 சேர்ந்து -17/16 வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா cos square x வந்து நமக்கு 0 to 1 தான் பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்குன்னு தெரியும். அதுதான் cos square x போட்டாச்சு. அடுத்து -1/4 போத் சைடு செப்பரேட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த -17/16 போத் சைடு வந்து என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஏன்னா cos square x -1/4 ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்கொயர் தானே இருக்குது. ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவாக இருந்தாலும் அது பாசிட்டிவ் 0 to அப்படின்னு வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போத் சைடு -17/16 வந்து ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா? -17/16 ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த -4ல் மல்டிப்ளை பண்ணுறோம். -4ல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்இக்வாலிட்டி சைன் ரிவர்ஸ் ஆகிடும். அப்படின்னா மினிமம் வேல்யூ வந்து 1/2 இதுதான் ஸ்மால் m, மேக்ஸிமம் வேல்யூ 17/4 இதுதான் கேபிட்டல் M அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போது கேபிட்டல் M வந்து 17/4, ஸ்மால் m வந்து 1/2. ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணுற வேல்யூ தான் கேட்டாங்க. நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வருது பாருங்கள், 15/4 வருது. ஸோ இப்போ 15/4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், cos alpha plus cos beta equal to 3/2, sin alpha plus sin beta equal to 1/2. Theta is the arithmetic mean of alpha and beta, then sin 2 theta plus cos 2 theta ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, cos alpha plus cos beta equal 3/2 தானே. cos a plus cos b க்கு ஃபார்முலா 2 cos a plus b/2 cos a minus b/2 ன்னு போட்டாச்சு. அடுத்து sin alpha plus sin beta equal to 1/2 கொடுத்துறாங்க. sin a plus sin b க்கு என்ன ஃபார்முலா 2 sin a plus b/2 cos a minus b/2 equal to 1/2. இப்போ ஈக்குவேஷன் 1 2 இருக்கு இல்லையா, 2 வந்து 1ல டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், cos alpha minus beta/2 cos alpha minus beta/2 கேன்சல் ஆயிரும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த sin by cos வந்து tan வந்துடுது, tan alpha plus beta/2. இப்போ இந்த 1/2 டிவைட் பை 3/2 போட்டோம்னா 2 கேன்சல் ஆகிட்டு 1/3 வந்துருச்சு. அப்போ tan alpha plus beta/2 என்னது 1/3. நமக்கு ஆல்ரெடி ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் வந்து அதுக்கு ரிலேஷன் வந்து தீட்டா வந்து அரித்மெட்டிக் மீன் சொன்னதுனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பை 2 போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா அந்த 2 இங்கே வந்துச்சுன்னா 2 தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. நமக்கு என்ன கேட்டாங்க, sin 2 தீட்டா பிளஸ் காஸ் 2 தீட்டா கேட்டாங்க. சரி, 2 தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, sin ஆல்ஃபா பிளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி வந்துருச்சு. இப்போ இந்த sin ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 2, அதாவது sin 2 தீட்டாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin 2 தீட்டாவாக இருந்துச்சுன்னா tan 2 தீட்டா 2 tan தீட்டா டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் வரும். இங்கே வந்து tan 2 tan தீட்டா பை 2ன்னு போட்டுக்கலாம். டிவைட் பை 1 - tan ஸ்கொயர் தீட்டா பை 2. அதே மாதிரி இங்கே cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குல்ல, இதுக்கு என்ன ஃபார்முலா 1 - tan ஸ்கொயர் தீட்டா பை 2 டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு போட்டுங்க. அப்படி போட்டால் tan தீட்டா பை 2 தான் என்ன தெரியுது உங்களுக்கு, 1/3 தெரியுது. 1/3 போட்டாச்சு. tan theta by 2 பிளேஸில் 1/2 போட்டிங்கன்னா சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7/5 வருது ஆன்சர். ஸோ இப்போ வந்து 7/5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, if cosecant
p plus q by p minus q. Then cot pi by 4 plus theta by 2 is கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம cosecant theta reciprocal எடுத்தா என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க. cosecant theta reciprocal எடுத்தோம்னா sin theta கிடைக்கும். ஸோ reciprocal எடுத்தாச்சு. காஸ்ட் அக்குள் நமக்கு என்ன தெரியும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். இப்போ இந்த sin theta சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வருது. ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டாங்க, cot pi by 4 plus theta by 2 கேட்டாங்க. ஓகேவா? cot a plus b க்கு என்ன ஃபார்முலா, cot a cot b minus 1 divided by cot a plus cot b அப்படின்னு போட்டுடலாம். cot pi by 4 1 வந்துறதுனால cot theta by 2 minus 1 by cot theta by 2 plus 1 வருது. cot வந்து cos by sin போடலாம். இங்க cos by sin, இங்க cos by sin போட்டு LCM எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இப்போ டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்ணுவோம். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம ரேஷனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ ரேஷனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க. என்ன பண்ணியிருக்கோம், cos theta by 2 plus sin theta by 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். இப்படி நீங்கள் சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ரூட் ஆஃப் q by p அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் q by p கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இஃப் sin square x plus cos power 4x equal to a, then a belongs to கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, sin square x plus cos power 4x, cos power 4x எப்படி எழுதிக்கலாம், cos square x whole square போட்டுக்கலாம். ஒரு cos square x அப்படி எழுதிட்டு இன்னொரு cos square x 1 minus sin square x போட்டுங்க. இந்த sin square x எழுதியாச்சு, இந்த cos square x எழுதியிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே பாருங்க, இங்கே மைனஸ் போட்டு இங்கே cos square x into 1 வந்து cos square x போட்டோம். இந்த cos square x into minus sin square x என்ன வரும், மல்டிப்ளை டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 2 sin x cos x whole square வந்துடும். 2 sin x cos x தான் என்னது, sin 2x, அது whole square sin square x இருந்துச்சு. உங்களுக்கு sin 2x வேல்யூ minus 1 to 1 தெரியும். அது ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 0 to 1. போத் சைட் minus 1 by 4 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன இன்இக்வாலிட்டி சைன் மாறிடுது. அடுத்து 1 ஆட் பண்ணிடுங்க போத் சைட். அப்போ a வந்து 1 to 3 by 4 அப்படின்னு கிடைக்குதுப்பா. ஸோ இப்போ a வந்து என்ன வருது, a ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 to 3 by 4, 1 to 3 by 4 ஆப்ஷன் டி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Let cos alpha plus beta equal to 4 by 5 and sin alpha minus beta equal to 5 by 13. Alpha comma beta belongs to 0 to 5 by 4. Then tan 2 alpha கேட்டிருக்காங்க. சரி, இப்போ cos alpha plus beta equal to 4 by 5 னா அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், அது தீட்டா போட்டிங்கன்னா காஸ்ட்டை வந்து adjacent by hypotenuse. அப்போ பிதாகரஸ் ட்ரிப்ளெட் போட்டிங்கன்னா அங்கே 3 வந்துடும். இப்போ 3 by 4 தான் tan alpha plus beta. sin alpha minus beta equal to 5 by 13 னா திருப்பி அதே மாதிரி சைனுக்கு 5 இங்கே 13 போட்டிங்கன்னா பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் போட்டிங்க இங்கே 12 வரும். அப்போ tan theta வந்து 5 by 12 வந்துடுது. ஓகேங்களா? tan 2 alpha என்ன பண்ணலாம், ஒரு பீட்டா ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ tan a plus tan b, tan a plus tan b என்ன ஃபார்முலா, tan a plus tan b by 1 minus tan a tan b. அப்போ நமக்கு இங்கே tan alpha plus beta 3 by 4 போடுங்க. அடுத்து tan alpha minus beta 5 by 12 போடுங்க. சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 56 by 33 அப்படின்னு வருது. அப்போ 56 by 33 வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா.